ஏய் என்ன டீ குடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு பரோடா உனக்கு. டேய் உங்க டீ வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? ஏப்பா ஏதோ ஒரு வண்டி வருதே. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரே, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன், அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, பஸ்யான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மந்தமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போடுறேன். ஏமா டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும், வண்டி ஏரியா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல என்ன அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய் இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ அவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா, சௌக்கியமா இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட்ட டீ இருக்கு, சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன், 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையா பாடுறான். என்னங்கப்பா இது? ஏய் நில்லு, எங்கடி போற? என்னடா இது, ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போற. ஏமினா, அர்ச்சனை பண்ணிட்டு கோயில்ல சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து போவாங்க. நீ என்னடா உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கே, வாடி போலாம். கொஞ்சம் இருடி. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பாலுக்காக தானே காத்துட்டு இருக்க? ஆமாடி, நான் கோயிலுக்கு போறேன்னு அது காதுல விழுற மாதிரி தான் சொன்னேன். அந்த லூசு காதுல விழுந்துச்சோ இல்லையோ? ஐயோ, என்னது? நான் வர சொல்லி நீங்க ரொம்ப நேரமா வரலையா? அதான் லூசு டென்ஷன் லூஸ் ஆகி. என்ன லூஸ் ஆக்கிறாத? இது நானே உன்னை பார்த்து கேட்கலாம்னு அவ்வளவுதான் இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல கால்ல அடிபட்டுச்சுங்களே, காயம் சரியாச்சுங்களா? ஏன் இன்னும் ஆறலீங்களா? இல்ல, கால்ல காயம் ஆறிடுச்சு, மனசுல காயம் பட்டுடுச்சு. அப்படியா? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இருங்க நான் வைத்திய கூடியாரன். அண்ணே கொஞ்சம் இருங்க, நல்லா இருக்கு 2 பேரும் நடத்துற நாடகம். இவ பால்காரன் பேசுறதோ நீங்க மீன்காரிட்ட பேசுறதோ மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிடணும். நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை தான் பண்ணிக்குவேன். என்ன ஆச்சு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு, கல்யாணம் பண்ண உங்களை தான் பண்ணிக்குவேன். அபிஷ்டு, இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன், மறுபடியும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியடா. வாங்க 2 பேரும் போய் சேர்ந்தே ஸ்நானம் பண்ணுவோம். என்ன கட்டி பிடிச்சா என்னடா பிரயோஜனம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ உள்ளியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும், எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ், நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. குட் கேர். போயா போயா. ஐயா இறங்க. வணக்கம்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஏன்பா பாலு, மிராசு மகன் வந்திருக்காரு, ஓம்பாட்டில் உட்காந்துருக்கிய, எந்திரிப்பா. மிராசு மகன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு எந்த சட்டத்திலே இருக்கா? இல்லையே. அப்ப நான் நிக்கணும். சரிதான். இந்த பாரு, நீ அவருக்கு எடுபடி, உங்க கெடுபடிதான் ஏட காட்டாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் வேலை நீ பாரு. அதுவும் சரிதான். இந்த பாருப்பா, இவன் நம்ம ஆளு
நேத்து ஏதோ லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தானா, பார்த்து பாஸ் பண்ணு. இவருக்கு முன்னால கொடுத்த 10 பேருக்கு என்ன லோன் தர முடியல, நேத்து கொடுத்தவருக்கு எப்படி தர முடியும்? மிராசு மகன் நான் சொல்றேன், உடனே பாஸ் பண்ணு. நீ மிராசுக்கு மகனா இருக்கலாம், மன்னருக்கு மருமனா இருக்கலாம், நான் ஆர்டர் தான் பாஸ் பண்ணுவேன். ஓ அப்படியா? தள்ளியா மேனேஜர்? ஐயா வணக்கம் ஐயா. நீ இன்னும் நல்லா தான் கும்பிடுற, ஆனா உனக்கு கீழே வேலை பாக்குறவன உனக்கு தோத வச்சுக்க தெரியலையே. யாரு அந்த பாலுவ தானே சொல்றீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, மசிய மாட்டேங்கிறான். நீங்க லட்சமா கொட்டுங்க, அவன் லட்சியத்தையே பேசிட்டு இருப்பான். அது எனக்கு தெரியாது. நீ என்ன பார்த்து கும்பிடுற மாதிரி அவனும் என்ன பார்த்து கும்பிடணும். நடக்காதுங்க. நடக்கும். என்னது? உன்னை எங்க இருந்து தூக்குறது? ஐயா அதை மட்டும் பண்ணிடாதீங்க. என் பேட்டிகள் எல்லாம் இன்னைக்கு தாங்க இந்த ஊர் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். அப்ப அவனை மாத்திரு. அது நடக்கும். ஐயா சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்ல? பிராண்டி விஸ்கி வாங்க வேண்டிய தேவையே இல்ல. ஏன்? இங்கே இருக்கே தாமு 3 ஃபுல்லு கொண்டா. சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே, ஏன் ஆட்டா கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு வந்தேன். திறந்து வந்துடுறா? ஊவா என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அத கதையா? வண்ண பார்க்கத்தான் வந்தேன். என்ன பாக்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உன்கிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது, முதல்ல கிளம்புனே. அடா போன்னு சொல்ற முனைகிட்டு இருக்க என்ன? வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொய்ன்றா. ஐயோ எங்க அப்பா அம்மா தான் போட்டுருக்க, இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற? அப்போ குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர, நீ போ. ஏண்டே அப்பாடா, பாலு வந்து என்ன போடுறீங்க? இனி போகாத, இங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சிருது. இங்க ஒளிஞ்சுக்க. நேரம் அப்பா இங்கே வருவாரு. இங்க வா, அப்படி உட்காரு. ஐயோ இது மிளகா பாயாச்சு, பரவாயில்ல. டேய் என்னடா திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். ஆமா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா, நீ கூட சாப்பிட போடு. அவரு இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு, இவனு ஊத்து. ஏய் அவனுக்கு வேற வேலை கிடையாது, போய் சமடி போடி. சந்தை போடுதா தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க போங்க. அங்க போறீங்க? படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படுக்கூடாது, தரவே படுங்க. அந்த பாயில படுத்தாதான் எனக்கு தூக்கம். அது ஏன் பாய், அதுல நீங்க படுக்கூடாது. ஏய் என்னடா ஓன் பாய் ஏன் பாய் பேசுறேன்? எனக்கு பாய தொடப்படாது, பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி ஜாக்கிரதை, ரொம்ப நெடி. ஓவர் நெடி. ஏன்டா மோனே, ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா, இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டேய் அது ஏற்கனவே குழப்பம், மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ என்னை ரொம்ப குழப்பறாரே. என்ன ஏமாத்த முடியாதடா. என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே அப்பா, நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணா? நீங்க எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுல யாரும் வர முடியுமா? என்ன பேசி நீங்க? அதான பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு பாலே. எங்க உட்காந்துருந்துச்சு பாருங்க, எப்படி தர? என்ன நீங்க பிரம்மபுரமா பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஏமா இங்க பாருமா, அப்பா வந்ததுல இருந்து பொண்ணு அலையறாரு. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, மிளகா நெடி. நீ வேற ஏன்டா? பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. நீ சொன்னதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட சொல்லிட்டு போக வந்தேன். என்ன? நீ எங்க வீட்டுக்கு வந்தது, மிளகாப்பையில ஒளிஞ்சது எல்லாமே எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது தெரியுமா? தெரிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன சொன்னாங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லாம என் மகன் பொண்ண பேசி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வர்ற மூத்தத்திலேயே கல்யாணம். நாள் கூட குறிச்சாச்சு, போட்டோ கூட காமிச்சாங்க. பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ பாக்குறியா? கொஞ்சம் போறதான் போற. எனக்கு பாத்துக்கிற பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டு போ. விடுங்க.
அட பாருன்னா வைத்தியரே, நான் எப்ப போவேன்? பெண்ணால போயிருவியா? வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியரே, வைத்தியரே, என்ன உனக்கு உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல, இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். ம். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க. நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய், நீயே வந்த, நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்ட. எந்தர்றா? எனக்கு என்னமோ இங்கேயே தங்கணும் போல தோணுது. ஏண்டா இது என்ன லாஜா? எந்தர்றா? அட அப்பா, என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல, ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா உன் பேரு? செவத்துக்கண்ணுங்க. ஏய், செவத்தக்கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா, நான் சொல்ல இவர் சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா, நான் பேசல, இவர் தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. ஆ. என்ன பண்ண நீ? இல்ல, படுன்னு சொன்னப்பா. யோ போயா, நீ வேற. என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? ஐயா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன, சேர்த்தாட்டேன்னா அவர் யாரோ நான் யாரோ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். டேய், பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது. வணக்கம்ங்க. அடடே, வாங்க ராமசாமி. என்ன எப்ப வந்தாலும் மாலையோட வர்றீங்க? ஐயா, கோயிலுக்கு போனா சாமி பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறது இல்லீங்களா? அது மாதிரிதான் எனக்கு எல்லாமே. நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும். இருங்க, உங்களுக்கு இருக்கு சிரமம், நானே கழட்டிடுறேங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சுதான் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே சேர்மன் பதவிக்கு போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து கையெழுத்து போட்ட மாதிரி சந்தோஷம்ங்க. சேர்மன் சீட்டு உங்களுக்கு தான். ஆனா ஐயா, அந்த ஆனாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாங்க ஐயா. நெஞ்சு துடிப்பு பக்குன்னு நின்னு போயிருங்க. அதே துடிப்புல தான் என் பையனும் இருக்கான். அவருக்கும் துடிக்குதா? புரியலையே. தம்பி வணக்கம்ங்க. ஏனுங்க, தம்பி சீட்டு கேட்டிருக்குங்களா? சீட்டு கேட்கலீங்க. பின்னீங்க உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்படிங்களா? பேரம் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. என் பையன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு நான் சேர்மன் சீட்டை வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்னங்கண்ணா தர்ம சங்கடமான கேள்வி கேக்குறீங்க. சேர்மன் பதவியும் கொடுத்து சம்பந்தி பதவியும் கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்றதுக்கு நான் என்ன பொழைக்க தெரியாதுங்களா? நீங்க பொழைக்க தெரிஞ்சவர் தான். உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? இல்லீங்க, சம்பந்தியான ராமசாமி சரிசமமா உட்காந்துட்டான்ட்டு ஊருக்குள்ள கேவலமா பேசக்கூடாதுங்க. அப்புறங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கேரக்டரை படக்குன்னு சேஞ்ச் பண்ண கூடாதுங்க. ஸ்டோரி கெட்டு போயிரும். எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சீட்டு கிடைச்சுன்னதான். இல்ல, எப்ப வேணாலும் வச்சுக்கலாங்க. நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? நாளும் கிழமையும் நடிந்தோர் கேதுங்க சம்பந்தி. உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க. ஆனா முழுக்க முழுக்க தன்னடக்கு நினைச்சுங்க சம்பந்தி. இப்போ நீங்க கிழிச்ச கோட்டு எதையாவது நான் தாண்டி இருக்கிறேன்னா? இல்ல, என் பொண்ணு அப்படித்தானுங்க. எல்லாம் என்ற ட்ரைனிங்க. நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்கலாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள்ள. ஆமாங்க. எனக்கு நான் என்னைய கும்பிட மாட்டீங்களா? கும்பிட்டா என்ன பண்ணுவேன், கும்பிடலன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைங்கண்ணா, அவர் தனியா மப்பிள்ள இருக்கும்போது போட்டு கொடுத்து எடுத்து விட்டு போடுவேன். அப்படியே போங்க, போங்கண்ணா. சார், உங்களுக்கு மேனேஜர் கூப்பிடுறாரு. சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமா, இந்தா பிரிச்சு பாரு. டிரான்ஸ்பர் ஆடுறா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற?
சார் இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒழுங்கா நடக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா ஆபீஸ்லயும் இதைத்தான் முதல்ல கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுப்பா, மிராசு மகனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். சார் அநியாயத்துக்கு நான் என்னைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போனாலும் நான் இதைத்தான் பண்ண போறேன். அங்க ஒரு மிராசுமே வருவாரு, வேற ஆபீஸ்க்கு மாத்துவாரு. எதுக்கு சார் வீண் சார் உங்களுக்கு? இப்படி ஊர் ஊரா அலைஞ்சு வேலை பாக்குறதுக்கு பேசாம நான் ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிடலாம். உங்க வேலையை வேணாம் எழுதி கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க வேலைக்கு ஒரு கும்பிடு. தம்பி மானஸ்தன், அதுல துளி கூட நமக்கு இல்லையே. ச்சே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா? பெரிய போனஸ் கொடுத்தாங்கம்மா. பெரிய போனஸா? அட நீ வேற, வேலை பவுன்ஸ் ஆகி போச்சு. பவுன்ஸ்னா புரியலையா? வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எதுக்குடா? அம்மா, அரிசியில கல்லு கிடந்தா கடினா கல் எடுத்து வெளியே போடுறேன். அது மாதிரி கெட்டது பண்ற சில பேரை தூக்கி வெளியே போடலாம்னு நினைச்சேன். அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி என்னைய தூக்கி வெளியே போட்டாங்க. இது எத்தனை நாளைக்கு நான் பாத்துறேம்மா. பார்த்து கிழிச்ச. என்னது திடீர்னு அப்பா மாதிரி பேசுற? டேய், நடந்ததை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்டா வந்தேன். அவன் தான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கலன்னு நாயா பேய அலையிறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு உங்க அம்மாட்ட வாரிய மாதிரி பிரசங்கம் பண்றியா? எவன் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? 5000 ரூபாய் சம்பளம் போச்சேடா. அப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை செவன பார்க்க நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே அணி நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா வளர்த்தீங்க பாருங்க. அதாண்டா மாதிரி நம்ம பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா நான் அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். அவர் பேச்ச கேட்காம இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே தலையெழு. இத பாருங்க, என் புள்ள எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். இல்லுமா, கலகலகலன்னு சிரிச்சிட்டு குதிச்சு குதிச்சு எங்கம்மா போற? கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷம் தேடிதான் கோயிலுக்கு போவாங்க. நீ சந்தோஷத்தோடவே கோயிலுக்கு போறிய. சாமி மேல அவ்வளவு பிரியுமா? சாமியோட வர சொல்லிருக்கில்ல. உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்துக்கிறம்மா. அல்வா சாப்பிடுமா. எதுக்கு அல்வா குடுக்குறீங்க? முதல்ல சாப்பிட அப்புறம் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா சேர்மன்ஷிப் கேட்டு இருந்தேன்ல, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு தான். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க ஜெயிக்கணும்னு நான் போய் வேண்டிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? சாமி கிட்டதான். இது கேவல சந்தோஷப்படுறிய. உங்ககிட்ட சொல்லாம ஒரு சமாச்சாரம் மறைச்சு வச்சுக்கிறேன். அதை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கப்பா. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்மா. ஏனமணி ஒரு மாதிரி ஆயிட்ட? வெக்கம் தானே, துக்கம் இல்லையே? இல்லப்பா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்ட, அப்படித்தானே? இங்க பாரு மணி, இதுவரைக்கும் நான் உன்னை வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னதில்ல, வெளியே போக வேண்டாம்னு சொன்னதில்ல. இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் என்ன கேட்காம உன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், நீ மேல போ. பாலு, 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 காரியமே கெட்டு போச்சு. உன் ஆளு மீனாவுக்கும் அந்த மிராசு காத்தமுத்துக்கும் அவங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இனிமே மீனா வெளியில வரவே முடியாது. நீதான் எப்படியாவது அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி மீனாவை அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடு. இத மீனா தான் சொல்லிட்டு வர சொல்லுச்சு. நான் போறேன். என்னங்க இது இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? இடி விழுந்தா கூட அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்கு நான் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு. நீ உன் பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னல, இப்பவே நம்ம மகனை கூட்டு ஊருக்கு போயிடு. நான் உங்க கூட வரல. என்னங்க? நான் சொன்னதை செய். ஏமா, கல்யாணத்துக்கு நீயும் அப்பா தான் போறா இருந்தது. திடீர்னு ஏன் உன் கூட என்ன அனுப்பிச்சிட்டாரு? அது என்னமோடா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஏமா, ஊருக்குள்ள இத்தனை கார் ஒட்டுமொத்தமா போகுது, என்ன விசேஷமா இருக்கும்? யாருக்கு என்ன விசேஷமா இருந்தா நமக்கு என்ன? அது பஸ் வந்துருச்சு, வா போலாம்.
ஏய் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டியா? நான் சாப்பிட்டு வரேன். சாப்பாடு வந்தவங்க சாப்பிடுறதுல இவங்க சாப்பிடறதுக்கா? வைத்தியர என்ன நெஞ்சு வலிக்கு எது நல்லது? வகுத்து வலியே நல்லது. சும்மா இருக்கடா, ஏன்டா மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க? எப்படி 4 பேர் இந்த மாதிரி புறப்பட்டு வந்து சேர்ந்துறீங்கடா? என்னங்க மாப்பிள்ள விளாங்க மீன் மாதிரி கண்ணிலே முழுங்கிருவான் போல் இருக்கு. விழுந்துட்டும், அப்பதானே சேர்மன் சீட் கிடைக்கும். அம்மா, உங்க மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. என்னாச்சு? அப்பா என்ன பாருங்க மீனா. வைத்தியர என்னையாச்சு? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணும்போதே நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. உன்னை நம்பின எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. ஐயா ஐயா என்ன ஏண்டா நிக்கிறேன்? வாங்கய்யா.